வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது நிஜக்கண். உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 136 கட்சிகள் மற்றும் 23 சுயேட்சை குழுக்கள் தாக்கல் செய்திருந்த வேட்புமனுக்களில் 22 கட்சிகள் மற்றும் 13 சுயேட்சை குழுக்களின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பான முழுமையான விவரத்தை யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார். அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 9 சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்களும் 3 சபைகளில் தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்புமனுக்களும் 2 சபைகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்புமனுக்களும் பல சபைகளில் அர்ச்சுனா அணியின் அதாவது சுயேட்சை குழு வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டன. இதனால் மேற்படி தரப்புகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் அர்ச்சுனா அணி அதாவது சுயேட்சை குழு தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் பருத்துறை நகர சபைக்கான வேட்புமனு மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் மற்றும் பரிசீலனை நடவடிக்கைக்கு பின்னர் நேற்றைய தினம் அதாவது 20ஆம் தேதி நேற்றைய தினம் மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தினை இங்கு தெரிவித்திருக்கின்றார். அதன்படி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த முறை தேர்தலுக்காக 148 கட்சிகளும் 27 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணத்தை செலுத்தி இருந்தன. இதில் 136 கட்சிகளும் 23 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனு பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன. அவற்றில் 22 கட்சிகளுடைய வேட்புமனு பத்திரங்களும் 13 சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனு பத்திரங்களும் நிராகரிக்கப்பட்டிருந்தன. யாழ் மாநகர சபைக்கான வேட்புமனுவில் தமிழ் மக்கள் கூட்டணியின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் ஞானப்பிரகாசம் சுலக்சன், நரேந்திரன் கௌசல்யா ஆகியோர் தலைமையிலான சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்களும் இங்கு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. வல்வெட்டித்துறை நகர சபைக்கான வேட்புமனுவில் ராமச்சந்திரன் சுரேன், ஜோகேஸ்வரி அருளானந்தம் ஆகியோர் தலைமையிலான சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. பருத்தித்துறை நகர சபைக்கான வேட்புமனுவில் அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சாவகச்சேரி நகர சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனுவும் மகாலிங்கம் சதீஷ் பெரியான் சிவகுருநாதன் ஆகியோர் தலைமையிலான சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருந்தன. காரைநகர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுவும் இங்கு நிராகரிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்குது. அந்த வரிசையில் வேலணை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் வலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனுவும் துரைராஜா சுஜிந்தன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனுவும் இங்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறதோட வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் சபரிமுத்து ஸ்டாலின் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்ற நிலையில் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் இலங்கை
கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றதும் அவதானிக்கக்கூடிய மாதிரியே இருக்குது. அந்த வரிசையில தான் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் தமிழ் மக்கள் கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, மற்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தன. வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் மக்கள் போராட்ட முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தமையும் இங்கு அவதானிக்கக்கூடிய மாதிரியே இருந்தது. அதோடு நிறுத்திவிடாம வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்களும் வந்து தவனிலாவின் தாசன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனுவும் வந்து இங்கு நிராகரிக்கப்பட்டது. பருத்தித்துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் கூட்டணி, பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்கள் ஆல்பிரட் ரெஜி ராஜேஸ்வரன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனுவும் வந்து இங்கே நிராகரிக்கப்பட்டிருந்தது. சாவகச்சேரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் வைத்தியலிங்கம் ஜெகதாஸ் தலைமையிலான சுயேட்சை குழுவும், குணரட்னம் குகானந்தன் தலைமையிலான சுயேட்சை குழுவும் வந்து நிராகரிக்கப்பட்டது. நல்லூர் பிரதேச சபைக்கான வேட்புமனுவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் வேட்புமனுக்களும் திலீப் தீபாரஞ்சன் தலைமையிலான சுயேட்சை குழுவின் வேட்புமனுவும் வந்து நிராகரிக்கப்பட்டமையுமே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்ற நிலையில்தான் தமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடர்வோம் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் வந்து தெரிவிச்சும் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்குது. அதை என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், போராதீவு பற்று பிரதேசத்தில் இருக்கின்ற வட்டாரம் ஒன்றில் போட்டியிடுவதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரை அரசியல் கட்சி ஒன்று கட்டாயத்தின் பெயரில் வாகனத்தில் ஏற்றி விண்ணப்பத்தில் கையொப்பம் விடுவதற்காக வந்து அழைத்து சென்றிருக்கின்றார்கள். களுவாஞ்சிக்குடி பகுதியில் அமைஞ்சிருக்கின்ற அக்கட்சி காரியாலயத்திற்கு நேற்றைய தினம் அவர்கள் வந்து இந்த நடவடிக்கைக்காக சென்றிருக்கின்றார்கள். இதன் போது வந்து குறித்த நபரை ஏற்றி கொண்டு சென்ற வாகன சாரதி அக்காரியாலயத்தின் முன்னால் அமைந்திருக்கின்ற வீதியில் வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே செல்லுங்கள் என வந்து நபரிடம் கூறியிருக்கின்ற நிலையில தான் அந்த நபர் நான் உள்ளே சென்று கையொப்பம் இடுகின்றேன் என்று கூறிவிட்டு அருகிலிருந்த பற்றை காடுகளூடாக தப்பியோடி கால்நடையாகவே நடந்து போராதீவு பெற்ற பிரதேசத்தில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு சென்று சேர்ந்திருக்கிற சம்பவம் வந்து இங்கு பதிவாகி இருக்குது. அரசியல் கட்சியொன்றின் வாகனத்தில் சென்ற நீங்கள் ஏன் நடந்து வந்தீர்கள் என்று வந்து அவரது வீட்டில் உள்ளோரும் கிராமத்தவர்களும் வந்து அவரிடம் வினவின நேரத்தில் எனக்கு அரசியல் சரிவராது, நான் முடியாது என்று அவர்களிடம் தெரிவித்தும் கூட என்னை கட்டாயத்தின் பெயரிலே தான் அவர்கள் ஏற்றி கொண்டு சென்றார்கள் என்றும், அது மட்டும் இல்லாமல் தான் அவர்களின் தேர்தல் பிடியிலிருந்து அவர்களுக்கு தெரியாமலேயே தப்பி பிழைத்து கடந்து வந்து விட்டேன் என்றும் வந்து அந்த நபர் பதிலளித்திருக்கிற சம்பவம் வந்து இங்கு பதிவாகி இருக்குது. அந்த வகையில் இந்த முறை நடைபெற இருக்கின்ற தேர்தலில் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மிகவும் பிரயத்தனத்திற்கு மத்தியில் தான் அந்த அனுபவம் இல்லாதவர்களையும் கல்வி அறிவு குறைந்தவர்களையுமே வந்து களமிறக்கியிருக்கிறதா அரசியல் ஆர்வலர்கள் வந்து தெரிவிச்சிருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் மத்தியில் இருக்கின்றோம். ஆகவே மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.